பள்ளிக்கரணை காவல் மாவட்டத்துடைய துணை ஆணையருடைய தனிப்படை போலீஸ் அந்த புட்டேஜ்களை வைத்து, அதாவது பள்ளிக்கரணை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் எந்தெந்த வீட்டுலலாம் கொள்ளை நடந்ததோ அந்த வீட்டுல இருந்து அந்த புட்டேஜ்கள், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய புட்டேஜ்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு கோட்டுப்புறம் வரைக்கும் வரும்போது இவர்தான் இந்த ஞானசேகர், இவர் தான் இந்த கொள்ளையில ஈடுபட்டிருக்காருன்ட்டு போலீஸ் பிக்ஸ் பண்ணி அதன் பிறகு அவரை கிறிஸ்துமஸ், அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு இவரை செக்யூர் பண்றதுக்கு இருக்கும்போது தான் இவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அன்று இவர் கைது செய்யப்படுறார். அன்னைக்கு கைது செய்யப்பட்ட இந்த ஞானசேகரன் ஏற்கனவே இந்த நிறைய குற்ற சம்பவங்கள், அதாவது வீட்டில் பூட்டை உடைத்து இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபடும் போது அப்பவே இவரை கைது பண்ணியிருந்தா இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைக்கு இவர் ஒரு மாணவியை ஆளாக்கியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம காவல்துறை வட்டாரங்களும் சொல்றாங்க. தொடர்ந்து இவர் காலையில நலத்திட்ட உதவி, இரவில் கொள்ளடிச்ச பணத்தை காலையில் நலத்திட்ட உதவி, மதியம் பிரியாணி கடை நடத்துபவர், இரவுல இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்பவர். இப்படி இருக்கக்கூடிய நபர் இவ்வளவு நாளாக போலீசாருடைய கண்ணில் படாம இருந்தது எப்படி, வாழ்ந்து வந்தது எப்படி அப்படின்னு தான் இப்ப தற்போது ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஞானசேகரன் எங்கெங்கெல்லாம் கொள்ளடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்போது இவர் பள்ளிக்கரணை காவல் மாவட்டத்தில் பள்ளிக்கரணை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கொள்ளையடித்தது, வீடுக்குள்ள உள்ள போந்து கொள்ளையடித்தது சம்பவம் உறுதியானதை அடுத்து தற்போது அந்த புத்தகங்களை வைத்து போலீசார் தீவிரமாக இவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். இதுவரை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு மட்டும்தான் குறிப்பாக குறியிட்டு போலீசார் இவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவரை கஸ்டடி எடுத்தா இவரிடம் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட ஆங்கிள் விசாரிக்கணும். விசாரிச்சா இவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 200 இருந்து 250 சவரன் நகைகள் ரிகவரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இவரை கிரைம் ஆங்கிள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல இடங்கள்ல குரல்கள் எழுந்து வருகிறது. இவர் அண்ணாநகர் மற்றும் அமைஞ்சக்கரை போன்ற பகுதிகளிலையும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார், வீடுகளில் உள்ள கொள்ளை சம்பவம் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. பல இடங்கள்ல கொள்ளை சம்பவம் நடந்த இடங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே கேஸ் ரிப்போர்ட் ஆகி எஃப்ஐஆர் மட்டும் போடப்பட்டு அக்யூஸ்ட் அன்னோன் அப்படின்ற இடத்துல இருக்கிற இது